மென்டார் ரமேஷ் பிரபா நேயர்களுக்கு வணக்கம். அட்மிஷன் அட்வைஸில் இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு வந்து கேட்பது சரி. இந்த கேட்பது சரியில் நான் என்ன சொல்ல வரேன் என்னென்னா, ஒன்று சரியானதை கேட்கணும், இன்னொன்று சரியானவங்க கிட்ட கேட்கணும். இந்த ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு அட்மிஷன் சார்ந்த ப்ரொசீஜரோ வழிகாட்டலோ அட்வைஸோ கேட்குறோம். யார்கிட்ட கேட்கணுங்கிறது முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க அதில் அத்தாரிட்டியாக இருக்கணும். அவங்க வந்து இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அப் டு டேட்டாக இருக்கணும். சரி, நம்ம வந்து இப்போ என்னை போன்ற கெரியர் கைடன்ஸ் இப்போ ஸ்பெஷலிஸ்ட்டு கேட்குறீங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க, நம்ம சரௌண்டிங்கில் இருக்கவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம சொந்தக்காரங்க, இவங்ககிட்டே கேட்போம். அவங்க என்னன்னாக்க லிமிட்டட் நாலேஜை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தெரிந்ததை மட்டும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரிந்ததை மட்டும் சொல்லும்போது அது மிஸ்லீடிங் ஆகிடும். சரியா? வந்து இப்போ உதாரணமாக உங்கள் ஒரு மாமா ஒருத்தர் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால் மெக்கானிக்கல் படித்தவராக இருப்பார். அவர் இன்றைக்கி ஒரு சீனியர் இன்ஜினியராக கூட எங்கேயாவது வேலையில் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். பட் அவருக்கு இன்றைக்கி நடந்திருக்கிற கோர்சஸ், இன்றைக்கி வந்திருக்கிற அப்டேட்ஸ் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, அவரோட அனுபவத்தில் இருக்க ப்ரீஃபிக்ஸ்டு இதை வச்சுக்கிட்டு இதெல்லாம் இப்படி தான், அதெல்லாம் பார்த்து எடுத்துடாத, இதை எடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பார். அவர் அனுபவத்துக்கு அது சரி, பட் இன்றைக்கி அனுபவத்துக்கு அது சரி கிடையாது. அப்போ சரியான நபர்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் வந்து இப்போ ஒரு காலேஜை பற்றி கேட்குறோம், கோர்ஸை பற்றி கேட்குறோம், ஆர் ஹாஸ்டலை பற்றி கேட்குறோம், இது மாதிரிலாம் கேட்கும்போது கூட ரைட் பர்சன்ஸ்கிட்ட கேட்டால் மட்டும்தான் நமக்கு ரைட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இல்லாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட அனுபவத்தை நமக்கு சொல்லி மிஸ்லீட் பண்ணி விட்ருவாங்க. அவங்களுக்கு அந்த அனுபவமாக இருக்கலாம், ஆனால் யதார்த்தம் அது கிடையாது, உண்மை கிடையாது. ஸோ அதனால் வந்து ரைட் பர்சன்ஸ்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது ஒன்று முக்கியம். இன்னொன்று ரைட் இன்ஃபர்மேஷனை கேட்கணும், அதுவும் முக்கியம். எது தேவையோ அதை கேட்கணும். தேவை இல்லாததை வந்து நம்ம முடிவு எடுத்துக்கலாம். சரியா? அதாவது ஃபேக்ட்ஸ் ரிலேட்டடை நம்ம வந்து அவங்கக்கிட்ட கேட்கணும். பர்செப்ஷன் ரிலேட்டட் கருத்து வந்து தேவையில்லை. கருத்து நம்ம முடிவு எடுத்துக்கலாம், நம்ம அனுபவத்தில் அதை முடிவு எடுத்துக்கணும். ஃபேக்ட்ஸ் தான் அவங்ககிட்ட இருந்து வேணும். ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒன்று ஃபேக்ட்ஸு, இன்னொன்று அதை இன்டர்ப்ரெட் பண்ணுறது. சரியா? ரெண்டுக்குமே எப்போயுமே ஒரு வித்தியாசம் இருக்குது. வந்து சண்டே காலையில் 8 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் வரல, 9 மணிக்கு தான் வந்துச்சு அப்படிங்கிறது ஃபேக்ட்டு. இதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம போதுமானது. இதை வச்சுக்கிட்டு எல்லா சண்டேயுமே ட்ரெயின் 9 மணிக்கு தான் வருது அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணால் எவ்வளோ தப்பாக இருக்குமோ அது மாதிரி தான். பல நேரங்களில் சிலர் வந்து குறைந்தபட்ச தகவல்களை வச்சுக்கிட்டு, அவர்களுக்கு ஏற்பட்ட சின்ன அனுபவத்தை வச்சுக்கிட்டு அதையே பொதுப்படையாக மாற்றி சொல்லிவிடுவாங்க. நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அது தப்பான உதாரணமாக போயிடும். ஸோ அதனால் வந்து முதல்ல சரியான தகவல்களை கேட்கணும், சரியான நபர்கிட்ட கேட்கணும். இது ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் அட்மிஷன் சரியாக இருக்கும். இது பயனுள்ளது நினச்சின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து பயனடையட்டும். மென்டார் ரமேஷ் பிரபா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.